யாராவது ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில உங்களை அவமானப்படுத்துனாங்க, மோசமா பேசுறாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் பதில் சொல்லணும்னு தேவையில்லைங்க. அதுக்கு பதிலா அமைதியா இருங்க. அமைதியா இருந்தே அவங்களுக்கு பதில் சொல்லலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்க அவங்க அவமானமா பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள்ட்ட போய் நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்க கண்ட்ரோல அவங்கள்ட்ட குடுத்துட்டீங்க. அதனால கோபப்படாதீங்க. 2வது அமைதியா இருங்க. அமைதிக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொல்லுவேன். உங்க ரகசியங்கள்னாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்க அமைதியா இருக்கும்போது வெளிய வராது. அதே போல நீங்க வாயின் வார்த்தைகள அதிகமா நீங்க பேசும்போது, ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க மனச காயப்படுத்திட்டுன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அதனால அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல தான் அவங்க உங்கள மோசமா நடத்துறாங்க அப்படின்னு உடனே நீங்க கவலை மட்டும் படாதீங்க. உங்க கண்ட்ரோல அவங்க கிட்ட குடுக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அதை யோசிக்கலாம். அப்படி யோசிச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. அவங்க முன்ன நீங்க வாழ்ந்து காமிங்க. உங்க வளர்ச்சி தான் உங்களை அவமானப்படுத்தினவங்கள, உங்களை மோசமா பேசினவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும். அதனால ஒருத்தவங்க மோசமா பேசிட்டாங்களே அப்படின்னு மட்டும் நீங்க கவலைப்படவே படாதீங்க வாழ்க்கையில.